வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சட்டமன்றத்தில் நேற்று நடந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி சட்டமன்றம் நடக்கலை. காரணம் காலவரையின்றி இதை ஒத்தி வச்சுருக்கிறாங்க. நேற்று ஒரு நாள் விழுத்த வெளியிலே பார்த்திங்கன்னா ஆளும் கட்சி கொஞ்சம் தடுமாறிட்டு தான் போயிருக்கு. எதிர்கட்சியினர்லாம் கிட்டத்தட்ட சேர்ந்து முதல்வர் விஜய் அவர்களை ரேகிங் பண்ண மாதிரியே இருந்தது. எப்படி ஒரு கல்லூரியில் ஒரு சீனியர்ஸாக இருக்கவங்க ஒரு ஜூனியராக ஒருத்தர் வராங்க அப்படின்னா ரேகிங் பண்ணுவாங்க இல்லையா? அது ஒரு தவறான விஷயம் தான், இருந்தாலும் அது நடக்கும் இல்லையா கல்லூரிகளில். அது மாதிரி இவங்கெல்லாம் கொஞ்சம், அதாவது சட்டமன்றத்தில் ஏற்கனவே எம்எல்ஏ ஆகி சட்டமன்ற உறுப்பினராகி அவங்க அனுபவம் பெற்று, அதே மாதிரி கட்சியிலே ஊறி கொஞ்சம் அது சார்ந்த அறிவுகளையும் இருக்குது, அது சார்ந்த அறிவும் இருக்குது. ஆனால் தாவேகா கட்சியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு இது புதுசு. கட்சியில் நிறைய பேர் ஏற்கனவே வேறு கட்சியில் இருந்து பயணித்தவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அனுபவம் இருக்கும். அதே மாதிரி மற்ற கட்சிகளை பற்றி விவரங்களும் தெரியும். ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு இது புதுசுன்றனால அவரால் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முடியல, கவுண்டர் கொடுக்க முடியல, பதிலுக்கு பதில் பேசி அவங்கள வாயடைக்கிற அளவுக்கு பதில் கொடுக்க முடியல. காரணம் அவர் அரசியல் சார்ந்து கவனிக்கலைன்னு கிளியர் இதுலேருந்து தெரியுது. அவர் சினிமாலே கவனம் செலுத்தியிருக்கிறாரு. கடந்த 2 ஆண்டுகள் அரசியலில் தான் இருந்தார். ஆனால் அந்த 2 ஆண்டுகளில் போதுமான புரிதல் அவருக்கு வரல. மற்ற கட்சிகளை பற்றி அந்த 2 ஆண்டுகளில் அவருக்கு அதுதான வேலையே. அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, ஏது தப்பு பண்ணியிருக்காங்க கடந்த காலத்தில், எதை நம்ம பின் பாயிண்ட் பண்ணி நம்ம பேசும்போது பேசலாம். நீங்கள் ஊழல் பற்றி பேசுனீங்க, பிரச்சாரத்தில் குடும்ப ஆட்சியை பற்றி பேசுனீங்க, இதெல்லாம் ஓகே. ஆனால் நேற்று சட்டசபையில் அந்த ஊழல் பற்றி ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசலை. இப்போது எங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, நீங்கள் எல்லா கட்சி தலைவரையும் போய் பார்க்குறனால இந்த அதிமுக திமுக இந்த கட்சியினரினுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவங்களோட வீட்டுக்கே போய் அவங்கள பார்க்குறீங்க, சால்வை போடுறீங்க. இதில் எங்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, உண்மையிலே அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுப்பீங்களா? அவங்க மேலே இருக்க ஊழல் குற்றச்சாட்டுக்கு மேலே நடவடிக்கை எடுப்பீங்களா, இல்லை ஒரு டீலில் ஓடிட்டு இருக்குதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம், அதுக்கான வாக்கெடுப்பு நடந்தது. அதாவது நம்பிக்கை இருக்கா, நம்பிக்கை இல்லையா, அதான் நம்பிக்கையில்லா தீர்மானம் தான். அதுக்கான வாக்கெடுப்பு நடந்தது. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அது நம்பிக்கையில்லா தீர்மானம்னு சொல்ல முடியாது, பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னு சொல்லி ஆளுநர் சொல்லியிருந்தார். மே 13க்குள்ளார சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை தாவேகா கட்சி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நேற்று அதற்கான நாள். தாவேகாவினர் அவங்களுக்கு 108 எம்எல்ஏல அதாவது 108 தொகுதி வென்றிருந்தாங்க. அந்த 108ல் ஒரு தொகுதி விஜய் ராஜினாமா செஞ்சுட்டார், 2 இடத்துல போட்டி போட்டனால. அதனால் 107. அதில் திருப்பத்தூர் தொகுதிக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த தொகுதிக்கு மட்டும் பெரிய கருப்பன் அவர்கள் வழக்கு தொடர்ந்ததுனால, அந்த வழக்கு போயிட்டுருக்கனால அந்த சட்டமன்ற உறுப்பினரும் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறாரு. அதனால் அந்த சட்டமன்ற உறுப்பினரும் இதில் பங்கேற்க முடியல. இப்போ 106 பேர் தான். இந்த 106 பேரோட சேர்த்து காங்கிரஸ் 5, அவங்க தாவேகா கூட்டணியில் தான் இருக்காங்க, அதை சேர்த்தா 111. இந்த 111ன்றது தாவேகாவுக்கு உறுதி. மிச்சம் இருக்கிற 7, அந்த 7 சீட்டு தான் அவங்களுக்கு தேவை. 7ன்னு சொல்கிறத விட ஒரு 6 இருந்தால் போதும். காரணம் விஜய் அவர்கள் ஒரு தொகுதியில் ராஜினாமா பண்ணிட்டனால 233 தான் வருது. அப்புறம் அந்த ஒரு சட்டமன்ற தொகுதி வழக்கில் இருக்கனால அதையும் கழிச்சுக்கணும். கழிச்சா 232 தான். அதனால் 116ஓட 1 சேர்த்தா 117 தான் இருக்கணும். 111 இருந்துச்சு, அதோட 6 தான் உங்களுக்கு தேவை. இந்த 6 தான் ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அது போக கம்யூனிஸ்ட்டுகள் 2, இதெல்லாம் சேர்த்தா அதுவே அவங்க 8 சீட்டு வந்துடுது. 119 சர்வசாதாரணமாக உங்களுக்கு கிடச்சிது. இது போக இதில் அதிமுக 2ஆக பிளந்திருக்கு. அதில் ஒரு அணியினரை விஜய் போய் சந்திச்சிருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் சந்திக்கல. அது நேற்று சட்டமன்றத்தில் ஒரு பேச்சு போலாச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது குற்றச்சாட்டாகவே வச்சாங்க. அதே மாதிரி ஒரு அமமுக எம்எல்ஏ குதிரை பேரம் பேசப்பட்டு தாவேகா பக்கம் வந்ததாக ஒரு குற்றச்சாட்டை அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் வைக்கிறாரு. அதனால் அந்த எம்எல்ஏவும் இவங்களுக்கு வாக்களித்ததாக தான் சொல்கிறாங்க. இப்போ அவரை கட்சியை விட்டே தூக்கிட்டாங்க. அந்த மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜை கட்சியை விட்டே தூக்கிட்டாங்க டிடிவி தினகரன் அவர்கள். அவருக்கு ரொம்ப வருத்தம். காரணம் என்னென்னா, அவர் ஜெயித்ததே 1, அந்த கட்சி ஜெயித்ததே ஒரே ஒரு இடம். அந்த எம்எல்ஏவும் உங்களுக்கு குதிரை பேரை பேசி தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். இப்போ அந்த கட்சிக்கு 0 ஆகிடும்ல.
அந்த கோபத்தில் தான் அவர் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க மாற்றம்னு சொல்லி வந்தாங்க, குதிரை பேரம் மூலமாக எம்எல்ஏங்கள்லாம் தூக்கிக்கிட்டு இருக்காங்க, இதுதான் தூய சக்தியா, இதுக்கு வந்து துர்நாற்றம், இது மாற்றம் இல்லை அப்படின்றார் அவர் அமமுக எம்எல்ஏ டிடிவி தினகரன். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு, என்னோட கட்சியோட தலைமை நான் தான், விஜய் சந்திக்க வேணும்னா என்னை தான் சந்திச்சிருக்கணும், சம்மந்தமே இல்லாமல் எங்களோட அணியில் 2 அணியாக எல்லா கட்சிக்குள்ளாரையும் உள்கட்சி பூசல் இருக்குது, 2 அணியினராக நாங்கள் பிரிஞ்சு இருந்தாலும் கட்சியோடைய பொதுச் செயலாளர் நான், என்ன விஜய் சந்திக்காமல் இந்த 2ஆக உடஞ்சிருக்கிற இன்னொரு அணியினரை போய் சந்தித்து அவர் போகிறதுக்கு முன்னாடியே சோஃபாவும் போகுது, சோஃபா போகிறதுக்கப்புறம் இவர் முதலமைச்சர் விஜய் போகிறார். இதைத்தான் உதயநிதி அவர்கள் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி என்ன கேட்டார் அப்படின்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா ஒன்று போகுதே, சோஃபா போனதுக்கப்புறம் பின்னாடியே முதலமைச்சர் விஜய் போகிறாரே, யார் யாரெல்லாம் சந்திக்க போகிறாரோ அவங்க வீட்டுக்கு முன்னாடி விஜய் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா போகுது, சோஃபா போனதுக்கப்புறம் பின்னாடி விஜய் போகிறாரு. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இது நடந்திருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இதுக்காக இது வந்து விஜய் கொடுத்த சோஃபா இல்லை, நாங்கள் முன்னாடியே ஒரு சோஃபா ஆர்டர் பண்ணியிருந்தோம், அந்த சோஃபா தான் விஜய் வருவதற்கு சற்று முன்னாடி வந்தது அப்படின்னு அவர் சொல்லி சமாளிக்கிறார். அது என்ன விஜய் வர்றதுக்கு முன்னாடி தான் அந்த சோஃபா வரணுமா, அதுவும் இத்தனை நாள் அவங்க வீட்டில் சோஃபாவே இல்லையா, திடீர்னு இப்போ தான் சோஃபா வாங்குறாங்களா, அதனால் அதில் ஒரு சந்தேகம் வருது. இதை தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி என்ன சொன்னார் அப்படின்னா, புஷ்பா பட பாணியிலேயே இந்த சோஃபா முன்னாடி போகுது, பின்னாடி தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் போகிறாரு அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் விளக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் எதுவும் விஜய் தரப்புலேருந்து வரல, முதல்வர் விஜய் தரப்புலேருந்து அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த பதிலும் வரல. அதுக்கு அடுத்து இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருன்னா, நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் மற்றும் பலர் அப்படின்னு சொன்னீங்க, அந்த மற்றும் பலர்லேருந்து ஒரு 25 எம்எல்ஏக்களை நீங்கள் தனியாக உங்கள் கட்சி பக்கம் ஆதரவுக்கு இழுத்துக்கிட்டீங்க. இப்போ அதுவும் இல்லாமல் நீங்கள் அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொன்னீங்க, அந்த ஊழல் சக்தி அந்த மற்றும் பலர் கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சியில், அதாவது உங்கள் பாணியில் ஊழல் கட்சி, அந்த ஊழல் கட்சியிலேருந்து 25 எம்எல்ஏக்களோட ஆதரவை நீங்கள் பெற்றிருக்கீங்களே, அப்போ நீங்கள் என்ன சக்தி அப்படின்னு அவர் கேட்குறாரு. அடுத்த கேள்வி என்ன வைக்கிறார், இந்த கேள்விக்கும் அவங்க கிட்டேருந்து பதில் இல்லை. 3வது கேள்வி என்ன வைக்கிறார் அப்படின்னா, எங்கள் கட்சி திமுகவை தீய சக்தி திமுகன்னு சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாரையும் சொல்ல வச்சுருக்கீங்க, அந்த தீய சக்தி திமுகவில் இருக்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ், அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகள், இந்த கட்சியினுடைய இந்த அவங்களுடைய அந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்று தான் நீங்கள் ஆட்சியை அமைச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து தனிப்பெரும்பான்மை இல்லாத தாவேக அரசு தீய சக்தின்னு சொன்ன திமுகவினுடைய ஆதரவை பெற்று, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் ஆதரவை பெற்று தான் ஆட்சி நடத்துது அப்படின்னு சொல்லி குத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கும் ஒரு சரியான பதில் அந்த பக்கத்துலேருந்து வரல. இது 4வது குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, இது வந்து குத்தி காட்டுறதுன்னு வச்சுக்கலாம். முதல்ல 3 குற்றச்சாட்டு தான். இது போக நீங்கள் தூய சக்தியா இல்லை அடுத்த கட்சியினருடைய எம்எல்ஏ தூக்குற சக்தியா அப்படின்னு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அவர் ஒரு பக்கம் தனியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு குற்றச்சாட்டு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, பிளவுபட்ட அதிமுகவில் குழம்பிய குட்டைக்குள் மீன் பிடிக்க முயல்கிறது தாவேகா அப்படின்றாரு. பிளவுபட்ட அதிமுகவில் குழம்பிய குட்டைக்குள் மீன் பிடிக்க முயல்கிறது தாவேகா அப்படின்னு சொல்லி அதை ஒரு குற்றச்சாட்டாக ஸ்டாலின் வைக்கிறாரு. என்னன்னா, இப்போ 2 கட்சி 2ஆக பிளந்துருக்குல்ல அதிமுக, அதில் ஒரு கட்சியினரோட போய் சேர்ந்துக்கிட்டு, அது ஒரு அணியினரோட சேர்ந்துக்கிட்டு, அதிமுகவுக்கு 2 அணியில் ஒரு அணியினரோட சேர்ந்துக்கிட்டு அந்த எம்எல்ஏக்களை இந்த பக்கம் இழுக்க பார்க்குறாருல, அதைத்தான் அவர் குழம்பிய குட்டைக்குள் மீன் பிடிக்க முயல்கிறார்கள் அப்படின்னு அவர் ஒரு விதமாக குத்தி காட்டுறாரு. இப்போ அது ஆச்சா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் நேற்று பேசுகிறாரு பேசிக்கினே போகிறார். அவர் பாட்டு, நீங்கள் திமுக அரசு கொண்டு வந்த அந்த நலத்திட்டங்கள்லாம் நல்லா தான் இருக்குது, அதை அப்படியே தொடருங்க, இது வந்து கூட்டணி கட்சியில் இருக்கவங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு கோரிக்கை வைக்கிற மாதிரிலாம் தெரியல, அதெல்லாம் செஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அதை சொல்கிறாரு. அதுக்கடுத்து என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னா, கச்சத்தீவை நீங்கள் மீட்க வேண்டும், அது வந்து எங்களுடைய கோரிக்கை அப்படின்றாரு. அது ஒரு நல்ல கோரிக்கை தான், ஆனால் கச்சத்தீவு நேற்று தான் கொடுத்தாங்களா? கச்சத்தீவு கொடுத்து 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதுக்கு நடுவில் எத்தனை கட்சி எத்தனை தடவை ஆட்சிக்கு வந்துட்டு போயிருக்காங்க. கச்சத்தீவு கொடுத்தப்ப எம்ஜிஆர் இருந்தார், திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, இறந்து போனாலும் நம்ம தெய்வத்திருன்னே சொல்லுவோம், தெய்வத்திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க, தெய்வத்திரு கலைஞர் அவர்கள் இருந்தாங்க, இவங்கெல்லாம் மாற்றி ஆட்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெய்வத்திரு ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. இந்த ஆட்சியெல்லாம் அடுத்தடுத்து வந்து மாற்றி இதுக்கு நடுவில் சில காலம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தார்.
அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார். அதுக்கப்புறம் விடியல் திமுக அரசு, திராவிட மாடல் 1.0 மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தார். இந்த ஆட்சிகள் எல்லாம் உங்களுக்கு கேட்க தோணலை. 1976, 77 அந்த காலகட்டங்களில் தான் இந்த கச்சத்தீவை இந்திரா காந்தி அம்மையார் தூக்கி இலங்கைக்கு கொடுக்குறாங்க. அவங்க வீட்டு சொத்து மாதிரி. அது வந்து பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த அதாவது அந்த கச்சத்தீவுன்றது தமிழகத்தோடு சேர்ந்த ஒரு பகுதி தான். ராமநாதபுரம் அந்த மன்னர் சேதுபதி அவர்கள் அவங்க கட்டுப்பாட்டில் தான் அது இருந்திருக்கு. இங்கே இருந்த ஒரு நிலத்தை தூக்கி இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் ஒரு பிறந்தநாள் பரிசாக கொடுக்குறாங்க. பிறந்தநாள் பரிசாக கொடுக்குறதுக்கு உங்களுக்கு இப்படி ஒரு இடத்த தான் தூக்கி கொடுக்கணுமா? ஒரு பொருளையோ இல்லை ஒரு 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 காசோலையோ அந்த மாதிரி கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இது எதுக்காக பண்ணப்பட்டிருக்குன்னா, அவங்களுக்கு பின்னாடி அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் யாரோ வந்து உக்காந்துக்கிட்டு இவங்கள மூளை செலவு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து பெரும்பாலும் எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு பார்த்தா கேரளத்துலேருந்து தான் வர்றாங்க. அது போக சில பேர் வந்து இவங்கெல்லாம் வந்து எல்லாரும் நான் கெட்டவங்கன்னு சொல்ல, கேரளாவில் இருக்கவங்க ஒரு சில பேர் இந்த மாதிரி உயர் பதவியில் வந்து உட்காந்துக்கிட்டு தமிழர்களுக்கு எதிராகவே எல்லா திட்டத்தையும் உட்காந்து அங்கே தீட்ட வேண்டியது, அங்கே இருக்கக்கூடிய பிரதமர்களையும் பிரதமருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்களையும் மூளைச்செலவு பண்ண வேண்டியது. நம்ம வந்து இலங்கை கூட ஒற்றி உறவாடிப்போம். அப்படி பண்ணால் சீனா வந்து அங்கே வராது. இல்லை சீனாவை அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சீனா கூட சேர்ந்துக்கிட்டு நமக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம அவங்க கூட நல்ல உறவில் இருக்கணும். தமிழர்கள் செத்தா செத்துட்டு போகிறாங்க. அவங்க யார்? அவங்க நம்ம இந்தியன்னு சும்மா சொல்லிக்க வேண்டியதா? சும்மா அவங்க அப்படிலாம் கிடையாது. அதனால் அங்கே அங்கே இருக்கிறவங்க தமிழர்கள் தான். என்ன செத்தா ஆகட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் வந்து நமக்கு வந்து இலங்கை கூட நல்ல உறவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மூளை செலவு பண்ணுறதா எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்குது. சில ஊடகங்கள் அந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிக்குது. இது வந்து ஒரு ஐயப்பாடு தான். ஆனால் வந்து அதுவாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அது வந்து இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியை வந்து தமிழர்கள் இப்போ உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப காலமாகலாம் வந்து அந்த ஏமாற்றிக்கிட்டே இருந்தாங்க. அந்த 2009க்கு அப்புறம் பார்வையே மாறிடுச்சு. என்ன பண்ணுறாங்க, மேலே உட்காந்துக்கிட்டு என்னென்ன கெடுதல் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ மோடி அவர்கள் வந்து 15 வருஷம் ஆக போகுது, 12 வருஷம் ஆச்சு. இப்போ அவர் நினச்சிருந்தா அந்த கச்சத்தீவை திரும்ப மீட்டிருக்கலாம். அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த அவங்க கூட இருக்க ஒரு உறவு வந்து முறிஞ்சிருமோ, இல்லை அவங்க வந்து நமக்கு எதிராக திரும்பிடுவாங்களோ அப்படின்றாரு. அது ஒரு சின்ன நாடு தான். அது அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை பார்த்தா அவங்க பயப்படுறாங்க. இலங்கை ஒரு பெரிய நாடு கிடையாது. பின்னாடி யார் இருக்கான்னா சைனா இருக்குது. அவங்க வந்து வல்லரசு மாதிரி இருக்காங்க. அதனால ஏதாவது பாதிப்பு இந்தியாவுக்கு வந்துருமோன்னு ஒரு பயம். ஏன்னா இந்த பக்கம் பாகிஸ்தானும் ஏற்கனவே சீனா கூட சேர்ந்துக்கிறான், இல்லைனா இந்த பக்கம் அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிறான். அவன் எப்போவுமே எகென்ஸ்ட் தான். அது போக பங்களாதேஷும் இப்போ நமக்கு சற்று எதிராக தான் இருக்குது. நேபாளையும் ஒரு புரட்சியெலாம் வெடிச்சுது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இந்தியாவை சுற்றி கொஞ்சம் அச்சுறுத்தல்கள் இருக்குது. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இலங்கையாவது நம்ம இலங்கை கூட ஒட்டு உறவாடிப்போம். அதனால் இந்த விஷயத்தில் நம்ம வந்து திரும்ப இந்த முடிவெடுக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு அவர். அது வந்து ஒரு டிப்ளமேட்டிக்னு நினச்சிக்கிட்டு தமிழ் என்ன துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். நேற்று சட்டசபையில் இவ்வளோ கேள்விகள் எதிர்க்கட்சி தரப்புலேருந்து வைக்கப்பட்டது. இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து தூய சக்தின்னு சொல்லிக்கிறீங்க. என் கட்சியினர் இருக்கக்கூடிய ஒரு அணியினரை நீங்கள் எனக்கு தெரியாமல் போய் சந்திச்சிருக்கிறீங்க. சந்தித்தது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்னைக்கு எதிர்ப்பு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறேன். என் பேச்சை கேட்காம நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் குதிரை பேரம் நடத்திருக்கீங்க, அதனால தான் உங்கள் பக்கம் வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா இங்கேருந்து எப்படி அவங்களுக்கு ஆதரவாக பண்ணுவாங்க? குதிரை பேரம் நடந்திருக்குன்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் சட்டமன்றத்திலே. இது ஒரு விஷயத்துக்கு தான் விஜய் எந்திரிச்சு என்ன சொன்னார்னா, நாங்கள் குதிரை பேரம் செய்யும் அரசு இல்லை, குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் ஒரு ஜோசியரை வந்து அவருடைய குடும்ப ஜோசியர் ஒருத்தரை பதவி கொடுத்து அரசு பதவி கொடுத்து முதலமைச்சரின் ஆலோசகர் அப்படின்னு சொல்லி ஒரு பதவி கொடுத்தாரு. அது நம்ம ஏற்கனவே நம்மளுடைய காணொலியில் சொல்லியிருந்தோம். இது ஒரு முட்டாள்தனமான செயல். அடுத்த நாள் இந்த சட்டமன்றத்தில் இந்த விஷயம் பேசும்போது அத்தனை பேர் பேசுகிறான். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் அந்த ஜோதிடரை கொண்டாந்து அரசு பதவியில் உட்கார வச்சு அரசின் கஜானாலேருந்து அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்காதீங்க. இதே விஷயத்த நான் அந்த காணொலியில் பேசியிருப்பேன்.
அரசின் சம்பளத்தில் ஜோசியருக்கு சம்பளம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த காணொலியில் பேசியிருப்பேன். நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்குங்க, உங்கள் சொந்த காசில் கொடுத்து பண்ணிக்கங்க, நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுங்க, அது பரவாயில்ல. ஆனால் அவரை கொண்டாந்து அரசு பதவியில் உட்கார வச்சுட்டு அவர் என்னத்தையாவது ஒன்று தமிழ்நாட்டுக்கு எதிராகவே ஏதாவது ஒன்று கட்டம் சரியில்லைங்க, தமிழ்நாட்டுக்கே கட்டம் சரியில்லை, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு நீங்களும் அதை போய் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அது மாநிலத்துக்கு பாதிப்பாயிடும், அந்த மக்களுக்கும் பாதிப்பாயிடும். அதனால் அவர் தனிப்பட்ட முறையில் நீங்கள் உங்களுக்கு மட்டும் பார்த்துக்கிறீங்கன்னா அது பரவாயில்ல. ஆனால் அதுக்கு நீங்கள் உங்கள் கையிலேருந்து காசு கொடுக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு அரசு பதவியில் கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு அவரை ஜோசியரை தவிர வேறு எந்த தொழிலும் கிடையாது. அப்போ அவர் அதை தான் செய்ய போகிறாரு. அது மாநிலத்துக்கு செய்வார். இல்லைனா உங்களுடைய அந்த ஒவ்வொரு மீட்டிங்க்கும் இந்த டயத்துக்கு போங்க, அந்த டயத்துக்கு போகணும்னு சொல்கிறேன். இதுக்கு சம்பளம் கொடுக்கணும், அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அதனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் சம்பளம் கொடுத்து வச்சுங்கன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். இதே விஷயத்தை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அங்கே பேசியிருக்காங்க. ஜோசியர் உங்களுக்கு பார்க்கணும் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துங்க. அரசு கஜானாலேருந்து ஒருத்தர் இதுக்காக வேலைக்கு நியமித்து அரசு கஜானாலேருந்து அவருக்கு சம்பளம் கொடுக்காதீங்க. ஜோசியர்லாம் இங்கே நீங்கள் அப்பாயின்ட் பண்ணது அவரை நியமனம் செஞ்சது தவறு அப்படின்னு சொல்லி அவங்க சுட்டி காட்டினாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜயை பார்க்குறதுக்கு யாரோ முகமுடி போட்டுட்டு வந்திருக்கிறாங்க ஒரு வண்டியில். அது யார், எதுக்காக உங்களை சந்திச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது சில ஊடகங்களையும் கேட்குறாங்க. அந்த நபர் யாருன்னு இன்ன வரைக்கும் தெரியல. ஏற்கனவே இவர் போகிறதுக்கு முன்னாடி சோஃபா வேற போகுது, அங்கேயே ஒரு சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருத்தருக்கு மட்டும் இப்படி நடந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அவர் கொடுத்த சோஃபா இல்லை, இது நாங்கள் வெளியிலேருந்து ஆர்டர் செஞ்சுருந்தோம், அது அவர் வர்றதுக்கு முன்னாடி சற்று நேரம் முன்னாடி வந்துச்சுன்னு இவர் சமாளிக்கிறார். சரி, இங்கே மட்டும்தான் சோஃபா போச்சான்னு பார்த்தா அந்த அதிமுகவினருடைய இன்னொரு அணியினர்கள் அங்கேயும் போயிருக்குது. அதனால் இவங்களுக்கு சந்தேகம் வருது, எங்கெங்கெல்லாம் போயிருக்கோம். இப்போ இதில் அமமுக எம்எல்ஏயும் இந்த சிக்கலில் மாட்டுறாரு. ஆனால் அங்கே சோஃபா போகல, ஆனால் அவரையே தூக்கிட்டாங்க. அதனால் இப்படி பல்வேறு குதிரை பேர விஷயங்கள்லாம் ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, குதிரை பேரம் நடந்துருச்சுன்னு. அதுக்கப்புறம் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ இந்த சோஃபா போனதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வீட்டில் பத்திரிகையாளர் போய் முன்னாடி ஊடகவியலாளர் இவர் வருவாருன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டாங்க. அவர் வர்றதுக்கும் இந்த ஊடகம் முன்னாடி போய் சேர்ந்துருச்சு. ஆனால் விஜய் வரல, விஜய் லேட்டாக தான் வந்தார். விஜய் அவர்கள் லேட்டாக தான் வந்தாங்க. அப்படி வரும்போது அதுக்கு நடுவில் இந்த சோஃபா வருது. அப்போ அப்படியே அதை கேப்சர் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு சோஃபா வருதே அவங்க வீட்டுக்கு அப்படின்னு. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த சோஃபா. அதே மாதிரி அதிமுகவினர் இன்னொரு அணியினருக்கும் அங்கே சோஃபா போயிருக்குது. அப்போ ஒரு வீட்டுனா ஆர்டர் ஏதோ அவங்க வீட்டில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனால் 2 பேர் இதுக்கும் போனனால எதிர்கட்சி தலைவர் அது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. இது என்ன புஷ்பா படப்பாணியில் போகுது, அப்போ அந்த சோஃபாக்குள்ளே எதுவும் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதிலே இன்னும் வரல. முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட அந்த பதிலே வரல. எதுக்காக முதல்வர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா போகுது, அவர் யாரை போய் சந்திக்க போகிறாரோ அவங்க வீட்டுக்கு சோஃபா போகுது. அந்த சோஃபா எதுக்கு போகுது, அந்த சோஃபாக்குள்ளே எதுவும் இருக்குமா அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவ்வளோ குற்றச்சாட்டுக்கு அவர் 2 விஷயத்துக்கு தான் அட்ரஸ் பண்ணார். என்ன பண்ணியிருக்கணும், இது எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அவர் ஏதோ ஒன்று ஹிண்ட்ஸ் மாதிரி ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் எந்திரிச்சு அதை எடுத்ததுக்கு கடைசியாக கன்க்ளூஷனில் முதல்ல நடுவில்லாம் சில பேர் குறுக்க பேசி அப்போவே கவுண்டர் கொடுத்து முடிச்சிருவாங்க. சரி, நான் குறுக்க பேசலை, அவங்க எல்லாரோட கருத்தும் கேட்டுட்டு கடைசியாக கன்க்ளூஷனில் சொல்கிறதுனால சொல்லலாம். அது ஒரு விதமான ஸ்டைலு. உடனே பதில் கொடுக்குறது ஓல்டு ஸ்டைல். அதுதான் கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் அவங்க பின்பற்றினது. டக்குன்னு அப்போவே கவுண்டர் கொடுத்து முடிச்சிருவாங்க. அதுக்கு அந்தளவுக்கு ஞானம் இருக்கணும். சும்மா கவுண்டர்லாம் கொடுக்க முடியாது. என்னத்தையான வளர்னா மயக்கொண்டு அதை பிடிச்சிக்கின்னு அதை வச்சு ஒரு 4 வீடியோ மீம் போடுவானுங்க. ஏற்கனவே அவங்க இன்னொரு 2 விஷயம் வேற உதயநிதி அவர்கள் சொன்னாங்க. இந்த ஆட்சி ரீல்ஸ் ஆட்சியாக இல்லை, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் கொஞ்சம் ரியல் ஆட்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வேற சொல்கிறாரு. ஏன்னா இவங்க ஆட்சியே அங்கே தான் நடத்துகிறாங்க போல். சட்டமன்றத்தில் நடத்தினா தான் அது ஆட்சி, அங்கே போய் நடத்தினா அது ஆட்சி கிடையாது. அதே மாதிரி இவங்களுடைய ரசிகர்கள் ஒரு படி மேலே போய் தமிழ்நாட்டின் கடனை நாங்கள் அடைக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு டிடி காசோலையெல்லாம் வேறு எடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க. 1 லட்சம் 1.5 லட்சம்னு. அவங்க கடன் அடைக்கணுன்ற நினைக்கிற அந்த மனம் சிறந்த மனம் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் முதல்வர்கள் என்ன சொன்னார், நீங்கள் கொடுங்கன்னு சொல்ல, நான் அவங்களுக்கு 2500 தருவேன், வேலை இல்லாதவங்களுக்கு 4000 தருவேன். அவர் ஒரு லிஸ்ட்டே ஒரு பட்டியலே போட்டிருக்காரு. கடைசியாக அவர்கிட்டருந்து காசு வரல, இங்கேருந்து தான் மக்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போது திமுக அரசு என்ன சொல்லுது, எங்களுடைய நலத்திட்டங்களை நீங்கள் தொடருங்க, அதில் எந்த அரசியலும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அதையும் பின்னாடி ஒரு அதாவது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லிடுறாரு உதயநிதி அவர்கள். அதை சொல்லிவிட்டு நாங்கள் எப்படி நீங்கள் இந்த பெரும்பான்மை இந்த நிரூபிக்கிற இந்த இதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு தெரியும், அதனால் இருந்தாலும் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு. இது என்னது ஒரு முட்டாள்தனமாக இருக்குது.
நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா நீங்கள் எதிர்க்கட்சி எதிர்ப்பு தான் தெரிவிப்பீங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனா இருந்து எதிர்த்து வாக்கு போட வேண்டியதானே. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க வெளிநடப்பு பண்ணதுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நாங்கள் இந்த கட்சி ஆட்சி செய்வதற்கு எந்த இடையூறும் தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்காக இவங்க வெளிநடப்பு செய்கிறாங்களா, இல்லை இந்த வெளிநடப்புக்கு பின்னாடி ஒரு டீலிங் இருக்குதா? ஏன்னா எதிர்ப்பு ரொம்ப இல்லைன்னா இவங்க ரொம்ப சுமூகமாக நடத்தலாம். இப்போ எதிர்ப்புன்னு பார்த்தா அதிமுக கட்சியினர் அந்த எடப்பாடி அவர்களோட அணியினர் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, 22 எம்எல்ஏக்கள். இந்த 2வது அணியினர் அதிமுக இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அதனால் 144 வந்துருச்சுன்னு சொல்லி சட்டசபையின் சபாநாயகர் வந்து தெரிவிச்சிட்டார். 144 பெற்றனால பெரும்பான்மை வந்துருச்சு. அதாவது அவங்க 118 இருந்தால் போதும். அதாவது இப்போ இருக்க சூழ்நிலைக்கு 117 இருந்தாவே போதும். ஆனால் அவங்க 144 வச்சுருக்காங்க. அதனால் வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லிட்டாரு. அடுத்த 6 மாதத்துக்கு விஜய் தான் முதலமைச்சர். அதில் யாரும் நம்பிக்கையில் தீர்மானம்லாம் கொண்டு வர முடியாது. 6 மாதத்துக்கு அவர் உறுதியாயிடுச்சு. அதனால் இந்த வருஷத்தின் கடைசி வரைக்கும் விஜய் தான் முதல்வர். அதில் இந்த மாற்றமே கிடையாது. கவர்னரும் நுழைய முடியாது. அதனால் கன்ஃபார்ம்டாக இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் முதல்வர் விஜய் தான். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னு தான் மறுபடியும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. அது கட்டாயமாக கொண்டு வரணும்லாம் அவசியம் இல்லை. நிறையா கட்சிகள் ஒன்றா சேர்ந்து கொண்டு வரணும்னு நினச்சா கொண்டு வரலாம். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை அவங்க கொண்டு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இந்த அதிமுக 2வது அணியினர் போய் அங்கே சேர்ந்துட்டாங்க. இப்போ அந்த திமுக கட்சியினரோட அந்த 8 பேரை பின்வாங்கினா கூட எவ்வளோ வரும்? 144ன்றது 136 தான் போய் நிற்கும். இத்தனை பேர் எதிர்த்து வாக்களித்தா கூட அந்த 136 பேர் கையெழுத்த போட்டுருவான். அப்போ என்ன ஆயிடும்? பெரும்பான்மை வந்துருச்சுன்னு திரும்ப நிரூபிக்கப்பட்டுரும். நாம் சொன்னால் தான் இப்போ நடக்குது. 3 வருஷம் தொடர்ந்துருவார் அப்படின்னு சொன்னோம். அந்த 3 வருஷம் தொடர்ந்துருவார். அந்த சூழ்நிலைக்கு தான் இப்போ போய் நிற்குது. அதனால் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக 3 வருஷத்துக்கு இருப்பாங்க. இனிமேல் இவங்க நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து என்னத்துக்கு? ஒரு இதுக்கும் உதவாது. ஏன்னா அமமுக எம்எல்ஏ தூக்கி இங்கே வாங்கிட்டாங்க. இப்போ இந்த 25 பேர் இங்கே வாக்களிச்சிருக்கேன். இப்போ எடப்பாடி அவர்கள் 25 பேர் கட்சி எடுத்து தூக்கினா கூட நான் இங்கே சேர்த்துக்கிறேன், தாவேக்கால சேர்த்துருவார் அவர். அப்போ என்ன ஆகும்? அது எடப்பாடி பழனிசாமி தான் இப்போ கட்சி பொறுப்புலேருந்து தான் நீக்கிருக்காரு. இன்னும் கட்சியை விட்டு நீக்கலை. இப்போ அமமுக தலைவர் டிடிவி தினகரன் என்ன பண்ணியிருக்காரு? அந்த மன்னார்குடி எம்எல்ஏ வந்து கட்சியை விட்டு தூக்கிட்டாரு. கட்சியை விட்டு தூக்கிட்டு இப்போ சுயேட்சை எம்எல்ஏ மாதிரி தான் கட்சியை விட்டு தூக்கினான். ஆனாலும் மக்கள் அவர் தேர்ந்தெடுத்து வாக்களித்து அவர் ஜெயிக்க வச்சிருக்கனால அவருடைய பதவி போகாது. அதாவது பதவினா அவர் அந்த எம்எல்ஏன்ற அந்த விஷயம் போகாது. ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால இவர் என்ன பண்ணுறாரு? உங்க அந்த கட்சியில் தூக்குறாரு, என் கட்சியில் சேர்த்துக்கிறேன், இங்கிட்ட சேர்த்துக்கிறாரு. இப்போ அதே தான் அதிமுகவுக்கும் நடக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்க அந்த 25 பேருடைய பொறுப்பை தான் வந்து பறிச்சிருக்கிறாரே தவிர கட்சியை விட்டு இன்னும் தூக்குனாரு அப்படின்னா அடுத்த நிமிஷமே இங்கே போய் சேர்ந்துருவாங்க. அப்போது அது இன்னும் பலமாயிடும். இவங்க கட்சியில் இருக்கும்போதே பலமாக இருக்கும்போது அங்கே போய் சேர்ந்தா சொல்லவே வேணாம். அப்போ யார் வேணாலும் நம்பிக்கை இல்லா தீர்மானமா அப்படின்ற மாதிரி வந்துடுவாங்க அவங்க. இப்போவே அந்த நிலைமைக்கு வந்துக்கிட்டுச்சு. இப்போவே இந்த 8 பேர் எனக்கு அமைச்சர் கொடுங்க, துணை முதலமைச்சர் கொடுங்கன்னு கேட்டவங்களாம் என்னப்பா கேட்டீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி போயிட்டு இருக்குது. அப்போ ஆரம்பிக்கும் போது ஆமாம் ஆரம்பிக்கிறவங்களாம் சொன்னோம். இப்போ வந்து எங்களுக்கு பெரும்பான்மையெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு மாற்றி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சேர்ந்தவங்களுக்குலாம் நாமந்தான். ஆனால் காங்கிரஸ் கூட்டணின்றுச்சு, அதனால் அதுக்கு எதாவது கிடச்சிரும். ஆனால் அதுதான் நம்ம சொல்கிறோம். அதுதான் வந்து நமக்கு பிடிக்காத ஒரு கூட்டணியாக இருக்குது. தமிழின துரோகம் பண்ணவங்களாம் கூட வச்சுருக்கேன். அவங்க தான் முந்திக்கிட்டு வராங்க கூட்டணின்னு. மற்றவங்கலாம் கூட ஆதரவு தான் வெளியிலேருந்து தான் சொல்கிறாங்க. இவங்க தான் முந்திக்கிட்டு வந்து அவங்க சேர்ந்துட்டாங்க. ஆனால் 111 இந்த 25 பேர் சேர்த்தா 136 ஆச்சுல. இந்த 8 பேர் பின்வாங்கினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் அந்த 8 பேர் பெருசாக இனிமேல் டிமாண்ட் வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம வன்னியரசு பேசினதுக்கு வன்னியரசு அவர்கள் பேசினது போவோம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? கச்சத்தீவை மீட்கணும். 50 வருஷமாக மீட்காமல் இப்போ இவர் வந்தோடனே இப்போ தான் சான்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சரி, அது மீட்கணுன்றது நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒருமித்த கருத்து தான். ஆனால் 50 வருஷமாக அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? ஏன் அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கல? இதுக்கு முன்னாடி எத்தனை சட்டமன்றம் கூட்டம் நடந்திருக்கும். அதில் வந்து ஏன் பேசலை, ஏன் கேட்கல? ஸ்டாலின் அவர்கள் அந்த 5 வருஷத்தில் ஏன் இதுக்கு வந்து நெருக்கடி கொடுக்கல? சட்டமன்றத்தில் இதை பற்றி அடிக்கடி கேட்டு நெருக்கடி கொடுத்துருக்கணும். அவருக்கு அவர் வந்து காதல் கடிதம் எழுதுவார். அதாவது இந்த மக்களுக்கு அந்த மாதிரி கச்சத்தீவை மீட்கணும் ஒரு கடிதத்தை எழுதி விடுவார். இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த லெட்டர் பேடு திமுக கட்சி அப்படியே ஒரு டிட்டோவா தாவேக்காவும் அதே தான் பண்ணிட்டு இருக்குது. அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளும் அப்படியே தாவேக்காட்ட இருக்கு. இப்போ இவர் என்ன பண்றாரு? இவர் இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க, அவர்களுடைய படகுகள்லாம் வந்து பறிக்கப்படுது, அந்த கைது செய்த மீனவர்களை நீங்கள் அதாவது அவங்கள வந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவரும் உட்காந்து கடிதம் எழுதுறாரு. எனக்கு அப்படியே ஸ்டாலின் எப்படி ஆட்சி நடத்தினாரோ அதே மாதிரி ஆட்சியை விஜய் அவர்கள் நடத்துகிற மாதிரியே இருக்குது. அடுத்து ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த ஒரு கடிதம் எழுதி போயிடுச்சு பிரதமருக்கு. ஆனால் அந்த அவர் பார்த்தாரா, அதுக்கு என்ன பதிலும் உனக்கு தெரியல. ஏன் உட்காந்து இன்னைக்கு இருக்கிற சூழல் இந்த கடிதம் தேவையா? நேராக போய் பேசலாம், ஒரு ஃபோன் அடிச்சு பேசலாம், இல்லை கடிதம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இருந்தால் கூட நேராக போய் பேச வேண்டியதானன்ற டெல்லிக்கு போய். அடுத்து பருத்தியின் இறக்குமதி வரி குறைக்க வேண்டும் அப்படின்னு பிரதமருக்கு இன்னொரு கடிதம் எழுதுறாரு. பருத்தியோட இறக்குமதி வரி குறைக்க வேண்டியது தான், அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை.
இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல. இன்னும் வந்து கச்சத்தீவு மீட்கப்படணும், அங்கே இருக்கிற தனித்தமிழ் ஈழம் வேணும்னு அவங்க கேட்குறாங்க. இங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் விடுதலை புலிகள் கட்சி, விடுதலை புலிகள் இயக்கம் கட்சியில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மேலே ஒரு தடை இருக்குது, அதை நீக்க சொல்லணும். அங்கேருந்து வந்தவங்களெல்லாம் அப்படியே அங்கங்கே ஜெயில் மாதிரி அடைச்சி வச்சுருக்கிறீங்க. இலங்கையிலேருந்து வந்தவங்களெல்லாம் காப்பகம்னு சொல்லி அங்கங்கே போட்டு வச்சுருக்கீங்க. அவங்களுக்குலாம் ஒரு சுதந்திரமே இல்லை. அவங்களுக்குலாம் என்ன வேலை கொடுக்குறீங்க, என்ன வாழ்வாதாரம் இருக்குது, ஒன்றும் இல்லை. அவங்களாம் ஒரு சிறைக்கைதி மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அங்கங்கே. இதை வந்து சரி பண்ணணும், அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு இந்த இந்திய குடிமகன் வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது கேட்குறாங்க. இதெல்லாம் இதெல்லாம் இத்தனை விஷயம் இருக்கும்போது ஒரு நேரடியாக போய் பேச வேண்டியதானே. இங்கே உட்காந்துட்டே ஒரு கடிதம் எழுதிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்கள் லெட்டர் பேடு திமுக கட்சிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானே. அவங்க விடியல் தரேன்னு சொல்லிட்டு உட்காந்து கடிதம் தான் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்களும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதைத்தான் நான் கேட்டேன். அந்த படகுல பிடிச்சிட்டு போகும்போது உதயநிதி அவர்களே சேர்த்து பிடிச்சிட்டு போனால் அப்பயும் முதல்வர் ஸ்டாலின் இப்படி தான் கடிதம் எழுது வரான்றதான் என்னோட கேள்வி. சரி, இப்போது எதிர்கட்சி தலைவர் வச்ச பேச்சுக்கு இவர்கிட்ட ஒரு பதிலும் இல்லை. அந்த ஜோசியக்காரரை வந்து பிரேமலதா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதை சொன்னதுக்கு அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த உத்தரவை திரும்ப பெற்றிருக்கிறார். ஏன்னா அவர் மட்டும் சொல்லலை, ஐயுஎம்எல் கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டு வச்சார். அவர் என்ன சொன்னார்னா, திரு ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்து இந்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவங்க வந்து இப்படி அரச வேலையெல்லாம் வந்து அவங்கள ஜோசியக்காரங்களெல்லாம் உள்ள நியமனம் செஞ்சு பக்கத்தில் வச்சுக்கல. அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த மாதிரி ஜோதிடரை போய் பார்த்து எப்போ எந்த தேதியில் எங்கே நிற்கலாம், எந்த தொகுதியில் யாரை நிப்பாட்டலாம், அந்த அளவுக்குலாம் கேட்டு நிப்பாட்டிருக்கிறாங்க. அவங்களோட வெற்றிக்கு பின்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. ஆனால் வந்து எல்லாருக்கும் அது சரியாகும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் சரியாக வரும், சில நேரங்களில் சரியாக வராது. ஆனால் அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஒரு தொகுதியில் நான் ஒரு வேட்பாளராக என்னை நிப்பாட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அது எதுக்குன்னு கேட்கும்போது இந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. சரி, நான் அவங்க நம்பிக்கையை மதித்து நான் கையெழுத்து போட்டேன். ஆனால் அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் தான் அவங்க நம்பிக்கை வச்சுக்கிட்டாங்க. அரசு வகைகளை கொண்டாந்து திணிக்கலை. நீங்கள் என்னது அவரை தூக்கி கொண்டாந்து அரசு வேலை கொண்டாந்து வச்சுக்கிட்டு திணிக்கிறீங்கன்ற மாதிரி தான் அவர் குற்றச்சாட்டு வச்சார். இப்படி ஆளுக்கு போட்டு வறுத்து எடுக்கவும் கிட்டத்தட்ட ராகிங் மாதிரி தான் இருந்துச்சு. முதல் நாளே போட்டு வறுத்துட்டாங்க விஜயை. முதல் நாள் வந்து இந்த கல்லூரிகளில் புதுசாக சேரக்கூடிய மாணவர்களை, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சீனியர் மாணவர்கள் வந்து ராகிங் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட. இவரால் பதில் சொல்ல முடியல. அவங்க வந்து மாற்றி அடின்னு அடிக்கிறாங்க பேச்சில். அடுத்து அவங்க கருத்துக்கு அவங்க வச்ச குற்றச்சாட்டுக்கு எதுக்குமே பதில் இல்லை. ஏதோ 2 விஷயத்துக்கு மட்டும் தான் பதில் சொன்னார். நான் சொன்ன மாதிரி அந்த குதிரை பேரத்துக்கு சொன்னார், நாங்கள் குதிரை வேகத்தில் செயல்படுவோம்னாரு. இன்னொன்று, இந்த ஜோசியருக்கு வந்து நாங்கள் ஐ வில் ரீதிங்க் இட்னு சொல்லிட்டு போய் ரிவோக் பண்ணிட்டார். அவங்களுடைய அந்த அரசாணை பிறப்பித்ததை வந்து திரும்ப பெற்றுவிட்டார். அப்புறம் தான் தெரிஞ்சுது இதுவும் யூட்டர்ன் திமுக ஆட்சி மாதிரி தான் போயிட்டுருக்குது. அவங்களும் இந்த மாதிரி நிறைய யூட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல ஒன்று கொண்டு வர வேண்டியது, எதிர்ப்புகள்லாம் வந்தோன்னா திரும்ப பின்வாங்க வேண்டியது. இப்போ அதே தானே தாவேக்காவும் பண்ணுது. அவங்கள மாதிரியே கடிதம் எழுதுது, அவங்கள மாதிரியே யூட்டர்ன் பண்ணுது. அதே மாதிரி அவங்களோட திட்டங்கள் வேற இப்போ தொடருது. இன்றைக்கி வந்து 1000 ரூபாய் வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தமிழ் புதல்வன், அது 2 அந்த மாணவிகளுக்கு வந்து இன்றைக்கி 1000 ரூபா போயிருக்குது. அப்போ என்ன அர்த்தம், திமுக என்ன கொடுத்துச்சோ அதே தான் இவங்க கொடுத்துட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து அந்த மகளிருக்கு போக வேண்டிய உரிமை தொகை நாளைக்கு போக வேண்டியது, அதை மட்டும் வந்து நாங்கள் பரிசீலனை பண்ணிகிட்ருக்கோம், கூடிய சீக்கிரம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காரு. அப்போ அதுவும் வந்து திமுகவின் திட்டத்தை தொடரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் என்ன சொன்னீங்க, 2500 நீங்கள் இப்போ 1000 ரூபாயே ஹோல்டு பண்ணால் மக்கள் கேட்பான்ல. நீங்கள் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க, 2500 கொடுப்போம். நீங்கள் இப்போ 1000 ரூபா அதில் வந்து பரிசீலனை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பேரை தூக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அந்த கொஞ்சம் பேரை எப்படி தூக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து எதிர்ப்பாக வருவாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, ஆரம்பத்திலே வாக்குறுதியிலே இலவசம்லாம் கிடையாது அப்படின்னே சொல்லிடணும். இந்த குடிநீர், தூய குடிநீர், நல்ல தரமான மருத்துவம், தரமான கல்வி, இதை இலவசமாக கொடுக்குறோம். மற்றதெல்லாம் இலவசம் கிடையாது, நீங்கள் கையில் காசை போட்டு பண்ணிங்க, ஏன்னா அரசே வந்து கடனில் இருக்குது. அதனால் அப்படி சொல்லிட்டா யாரும் வந்து அது முன்னாடியே சொல்லி அதுக்கப்புறம் ஜெயிச்சு வந்தால் யாரும் கேள்வி கேட்க முடியாது. நான் வாக்குறுதியில் அப்படி சொல்லலை, அப்புறம் எதுக்கு அப்படி கேட்குறீங்கன்னு திருப்பி கேட்டுடலாம். ஆனால் நீங்கள் வாக்குறுதியில் என்ன சொல்லி வச்சுருக்கீங்க, அன்னபூரணி திட்டம் 6 சிலிண்டர், 2500 மாதம் மகளிருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மாதம், அதுக்கப்புறம் வந்து காப்பீடு, விவசாய கடன் தள்ளுபடி, வேலை இல்லாதவங்களுக்கு எல்லா வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 ரூபாய், முதியோர் உதவித்தொகையை ஏற்றி கொடுத்துருக்குறீங்க. இப்படிலாம் அப்படியே ஏற்றி சொல்லியிருக்கீங்க, என்ன கொடுக்கல. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லி வச்சுருக்கீங்க. இதை தான் நம்ம சொன்னோம், இதை நிறைவேற்றிருக்கே 10 லட்சம் கோடி கடன் வாங்கணும் போல, ஏற்கனவே 10,3 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு. அதனால் நீங்கள் வந்து சரியான இடத்துல வந்து சிக்கிட்டீங்க. இப்போ என்ன சூழல் அப்படின்னா, இதை நிறைவேற்றலைன்னா
ஏற்கனவே நீங்கள் சொன்னதை இப்போ அதில் இன்னொரு விஷயத்த வேற அது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர் சொல்கிறார் என்னென்னா, நாங்கள் வரும்போது கோவிட் டைமு அப்போ கூட பொருளாதாரம் வந்து 0.7% தான். வந்தோடனே கோவிலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 4000 ரூபா கொடுத்தோம். இப்போ பொருளாதாரம் மோசமாக இருந்தப்போ கூட நாங்கள் சில திட்டங்கள்லாம் செயல்படுத்தினோம். நீங்கள் என்ன வந்தோன்னே வெறும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அதை மட்டும் சொல்லிவிட்டு 2 படையை அமைச்சிட்டு அதை மட்டும் தான் போட்டிங்க. நீங்கள் சொன்ன திட்டங்களில் ஒரு 4-5 திட்டங்களாக தான் அன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏமாற்றமாயிடுச்சு. ஒரு வாரத்திலே மக்கள் வந்து ஏன்டா ஓட்டு போட்டோம் அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு போயிடுச்சுன்னு கொஞ்சம் அந்த திமுக ஃப்ளேவர்லேயே அவர் வந்து அந்த பதிலை சொல்லிட்டு இருந்தார். அது ஒன்றுன்னா கொஞ்சம் ஊதி பெருசாக்குவாங்களா, அதான் திமுகவோட ஸ்டைலு. அந்த அந்த பாணியிலே வந்து பதில் சொல்லியிருந்தார். அந்த பாணியிலே வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தார். நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்தோம், மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க, ஆனால் நீங்கள் எதுவுமே அந்த மாதிரி எதுவும் அறிவிக்கலை, அதனால் மக்கள் வந்து ஏமாற்றம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போது இந்த சூழலில் இந்த 1000 ரூபா மகளிர் துறையும் மகளிர் உதவித்தொகையும் நாளைக்கு ஹோல்ட் ஆகுது. நாளைக்கு கொடுக்கப்பட போதில்லை. அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும் போல். பரிசீலனை செய்து கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதுவும் வந்து இவங்க அது கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலும் அதை பெருசாக போடலை. நாளைக்கு கொடுத்துருக்க வேண்டியது அவங்க எல்லாருக்கும் அவங்க வந்து மருந்து வாங்குவாங்க, அவங்க வந்து வீட்டு காய்கறிகள் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வாங்குவாங்க, பழங்கள் வாங்குவாங்க. இதை நம்பித்தான் வந்து மருத்துவரை சந்திக்கிறதுக்காக இருந்திருப்பாங்க. இப்படிலாம் அவங்க வந்து 1க்கு 10 சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க 1000 ரூபா கொடுக்குறதுக்கு முன்னாடிலாம் அந்த மக்கள் வந்து வாழவே இல்லை. இவங்க கொடுத்த 1000 ரூபாவில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம நம்பணும். ஆனால் அந்த மாதிரி சொல்லும்போது படக்குன்னு திருப்பி கேட்டுறணும். இந்த நீங்கள் கொடுக்குற அந்த 2 கோடி பேருக்கு நீங்கள் எப்போலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்க? 2021 சொன்னீங்க. 2021 நீங்கள் செய்யலை. அந்த 1000 ரூபா வந்து 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. நான் வந்து அந்த கவுண்டரில் திருப்பி பட்டுன்னு கேட்டிருப்பேன், நீங்கள் எப்பப்பா கொடுத்தீங்க? நீங்கள் 2.5 வருஷம் கழிச்சு தானே அந்த 1000 ரூபா மகளிர் உரிமைத்தொகை கொடுத்தீங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், மகளிர் உரிமைத்தொகை பற்றி பேசலை, வேறு சில திட்டங்கள் நாங்கள் 4-5 திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்றணும், அதில் அந்த 4000 ரூபா கொடுத்ததை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டாரு. ஆனால் இந்த 1000 ரூபா வந்து 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அதுவும் பல பேர் நச்சரிச்சதுக்கப்புறம். இந்த கூட்டுறவுல போய் நகையை வந்து அடமான வைங்க அப்படின்னு சொல்லி அதுவும் நச்சரிச்சாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு நச்சரிச்சு அதுக்கப்புறம் அதுவும் வந்து ஒழுங்காக பாதி பேருக்கு வரல, கொண்டு போய் வச்சுட்டு திருப்பி பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது திமுக ஆட்சியில். அதெல்லாம் சொல்லியிருக்கலாம். இவருக்கு பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது, ஆனால் பேசலை. இங்கே பேசாமல் வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டரில் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் யாரோ சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் போடுறாரு. இவருக்கு எழுதி கொடுத்தது தான் நேற்று படிச்சுக்கிட்டு இருந்தார். அதனால இவருக்கு அந்த ஸ்பான்டேனியஸாக வரல. காரணம் வந்து இவர் அரசியலை பின்பற்றலை. ஏன்னா அரசியல் நிகழ்வுகளை பார்த்துக்கினே இருக்கணும். அப்போ தான் வந்து நிறையா விஷயங்கள் எடுத்து விட முடியும். திமுகவை பற்றி பேசணும் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த கள்ளச்சாராயம், ஸ்ரீமதி மரணம், இதெல்லாம் அடித்து விட. இன்னும் இப்போ அவர் சொல்லும் போதே சொல்லியிருக்கணும், திமுக ஆட்சியில் இருக்க அரசு அந்த திட்டங்கள்லாம் தொடர்றதுக்கு நாங்கள் இங்கே வரல, நாங்கள் எங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுக்கு தான் வந்திருக்கோம். மக்கள் எங்களுடைய ஆட்சியை நல்லாட்சின்னு நினச்சி தான் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அந்த ஆட்சியை நல்லபடியாக சிறப்பாக செயல்படுத்துவோம், திமுக ஆட்சியை தொடர்றதுக்காக நாங்கள் வரலன்னு திருப்பி அடிச்சிருக்கோம். அவங்க திட்டத்தை நம்ம தொடர்றதுக்கு நம்ம இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். சொல்லலை. 10க்கு அவர் எல்லாத்தையும் நாங்கள் நீங்கள் 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை நீங்கள் அன்னைக்கு ஒன்று கொடுக்கலன்னு திருப்பி சொல்லியிருக்கணும். நீங்கள் 2.5 வருஷம் கழிச்சு பல பேர் வந்து உங்களை நச்சரிச்சதுக்கு அப்புறம் தானே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். கூட்டுறவு கடனில் அந்த நகையை கொண்டு போய் வைங்க, நாங்கள் வந்து அந்த 5 பவுனுக்குள்ளே இருந்தால் நாங்கள் எல்லா காசை கொடுத்து திருப்பிக்கலாம் அப்படிலாம் சொன்னால அதுவும் உடனே செய்யலை. அதில் பாதி பேருக்கு வரலன்னு வேறு குற்றச்சாட்டு. இப்படி பேசுகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் இருக்குது. உதயநிதி அவர்களெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம் பேச்சில். ஆனால் அவரை என்னமோ ஒரு பெரிய பேச்சாளர் மாதிரி நேற்று நீங்கள் ஆக்கிட்டீங்க. காரணம் உங்களுக்கு எதுவும் வரல. எடப்பாடி பழனிசாமி அவர்களோ பிரேமலதா அவர்களோ பேசுனதெல்லாம் சாதாரண விஷயம்தான். நீங்கள் அந்த குதிரை பேரம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு வைக்க போகிறது கிடையாது. வேறு ஒன்றும் அவங்க ஒன்றும் பெருசாக இருந்தது. நீங்கள் ஜோசியரை நியமித்ததும் குதிரை பேரம் பண்ணது தான் சொன்னாங்க. ஆனால் அந்த முகமூடி போட்டு போனது யாருன்னு இன்னும் தெரியல. அது நீங்கள் தான் விளக்கணும். அது யார், உங்களை யார் சந்திச்சா, ஏன் முகத்தை மூடிட்டு வந்து பார்க்குறாங்க? நீங்கள் முகத்தை மூடிட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் உங்களை யாரும் முகத்தை மூடிட்டு வந்து பார்க்குறாங்களே, அது யார் அப்படின்றதே நீங்கள் தான் தெளிவுபடுத்தணும். அது எல்லாருக்குமே ஒரு ஐயப்பாடு இருக்குது. அப்புறம் மிக முக்கியமாக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சோஃபா போகுதே, அது ஏன் போச்சு, நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்களா, அந்த சோஃபாக்குள்ளே என்ன இருந்துச்சுன்றதையும் நீங்கள் தெளிவுபடுத்தணும். அதுக்கு எந்த பதிலும் கொடுக்கல. அந்த முகமூடி போட்டு வந்த நபர் யாருன்றதுக்கும் விளக்கம் கொடுக்கல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜோசியருடைய நியமனத்தை பின் வாங்கினது சரி, அது அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் வந்து மற்ற விஷயங்கள், இந்த கடிதம் எழுதுகிற வேலையெல்லாம், கடிதம் வந்து ஒரு ஒரு முறைக்காக எழுதுறது ஓகே. ஆனால் வந்து அதை மட்டும் எழுதிட்டு அதான் முடிஞ்சிச்சு, ஒரு டிக் இந்த பாக்ஸுன்ற மாதிரி. பார்த்தீங்களா, இலங்கை தமிழர்கள் பிரச்சனைகளுக்கு இந்த இலங்கை தமிழர்கள் கூட சொல்லணும். நம்ம வந்து இப்போ இங்கே தமிழக மீனவர்கள் தானே நீங்கள் கடிதம் எழுதியிருக்குது. இங்கே இருக்கிற மீனவர்கள் மீன் பிடிக்க போயில அவங்க இலங்கை கடற்படை பிடிச்சிட்டு போயிடுச்சு. அது வந்து பார்த்தீங்களா, நான் அதுக்கு ஒரு கடிதம் எழுதிட்டேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து கடிதம் எழுதிட்டு அவங்க உடனே அந்த முயற்சி பண்ணி அவங்க அங்கே இருக்கிறவங்களெல்லாம் காப்பாற்றிடுவாங்களா?
அப்படி கிடையாது. நீங்கள் போய் மோடியை சந்திக்கணும். மோடிக்கு என்ன இந்த ஒரு ஸ்டேட் மட்டும் தானா? அவருக்கு எத்தனை ஸ்டேட் இருக்குது? அதில் அவங்க இந்த இடத்துல அவங்களுக்கு ஓட்டே விழுக மாட்டேங்குது. அதில் இங்கே நம்மளை எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா வரிக்காக தான் வச்சுருக்காங்க, வேற எதுக்கும் இல்லை. வாக்குக்காகவும் வரிக்காக வந்து, ஆனால் வாக்கு விழுக மாட்டேங்குதுன்றால வரிக்காக வச்சுருக்காங்க. அந்த வரியை வச்சு தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் திட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க நமக்காக முன்னுரிமை கொடுத்து செய்வாங்க? பாஜக இங்கே ஓட்டே விழுக மாட்டேங்குது அப்படின்னா அவங்க அதுதான் மைண்டில் ஓடிட்டுருக்கோம். ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ணார்? அவரை வந்து நேற்று இந்த பெரும்பான்மை வாக்கெடுப்பில் எதிர்ப்பு தெரிவித்து வாக்களிச்சிருக்கணும். ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாரு? பாஜக கொள்கை எதிரின்றார் விஜய். திமுக எங்களுடைய வந்து எதிர்கட்சி அப்படின்னு சொல்கிறாரு, எதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது பாஜக வந்து இன்னொரு கூட்டணியில் இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சார் உதகமண்டலத்தில். அவர் என்ன பண்ணியிருக்கணும்? எதிர்த்து வாக்களிச்சிருக்கணும். அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? நடுநிலைன்னு ஒரு 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 சாய்ஸ் இருக்குது. அதை போய் அந்த படம் தட்டி வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சின்னு நடுநிலைட்டாங்க. அவங்க நடுநிலை சொன்னது ஒரு விதத்தில் நல்லது. காரணம் என்னென்னா, அவங்க என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. அங்கிட்டு போனால் பாஜக ஏதாவது நினச்சிக்குமோ அப்படின்னு ஒரு பயம். அதிமுக வேறு அந்த கூட்டணியில் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி உள்ளே தான் இருக்கிறாரு. இப்போ இவர் எதிர்த்துக்கிட்டு அங்கிட்டு போனால் திரும்ப இந்த பக்கம் சேர முடியுமா எதிர்காலத்தில் அப்படின்னு ஒரு யோசனை. அதே நேரத்தில் அவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க, தாவேக்கா. அவங்களையும் பாதிச்சக்கூடாது. சரி, நமக்கு எதுக்குப்பா வம்பு, இவங்களுக்கும் போட வேணாம் அவங்களுக்கும் போட வேணாம், நம்ம நடுநிலை அப்படின்னு நியூட்ரலில் போயிட்டாங்க அந்த 4 எம்எல்ஏக்களும். அதே தான் பாஜக பண்ணி வச்சிருக்கு. இவங்க நியூட்ரலில் போனது பரவாயில்ல, பாமக. ஆனால் பாஜக நியூட்ரலில் போணுச்சுன்னு யாருக்கும் தெரியல. அவங்க எதிர்த்துல வாக்களிச்சிருக்கணும், செய்யலை. அதனால் அங்கே ஒரு சந்தேகம் வருது. ஏற்கனவே இவர் பாஜகவுக்கு சொல்கிறதுக்கெலாம் சரின்னு போயிடுவாரோ அப்படின்னு சந்தேகம் இருந்துச்சு. இவங்க இந்த வாக்கெடுப்பில் இப்படி விற்பனை பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற அமமுக எம்எல்ஏ தான் அவர் வந்து குதிரை பேரம் பேசினாலும் குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதிமுக கூட்டணி 2 உடஞ்சதில் ஒரு கூட்டணி அங்கே சேர்க்கிறாரு. இதுக்கெல்லாம் பாஜக என்னுடைய கருத்து என்ன? அவங்க எதிர்ப்பும் தெரிவிக்கல, எதுவும் தெரிவித்த மாதிரியே தெரியலையே. அவங்க எல்லாத்துக்கும் அப்படியே அமைதியாக பின்னாடி இருந்து வேடிக்கை பார்க்குற மாதிரியே இருக்குது. அதனால் ஒரு எதிர்ப்பையும் தெரிவித்த மாதிரி தெரியல. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சட்டமன்றத்தில் ஓடிட்டு இருக்குது. இவ்வளோ இதையும் பார்த்தோன்னே என்ன நினச்சாரத்தில்லப்பா, நான் சட்டமன்றத்துக்கு வந்தால் தானே இவ்வளோ கேள்வி கேட்பீங்க, சட்டமன்றத்தை ஒத்தி வைங்கப்பான்ட்டு அவர் போய் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு. அதனால் அடுத்த சட்டமன்றத்துலேயும் வச்சுருப்பாங்க. அப்படியே ஒரு பெரிய பட்டியலே வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வன்னியார் சொல் பேசினதில் வந்து இந்த திரு வன்னியார் பேசினதில் ஒன்று இந்த கச்சத்தீவு மீட்கணுன்றாரு. அப்புறம் இந்த இலங்கை தமிழ் பிரச்சனையும் பேசுகிறாரு. அப்புறம் ஈழத்தமிழ் இது உள்ளதையும் பேசுகிறாரு. அப்படியே நிறையா விஷயங்கள் பேசுகிறாரு. அப்புறம் இந்த திமுக திட்டங்கள்லாம் தொடருங்கப்பா அப்படின்றாரு. அது மாதிரி அவர் ஒரு பெரிய பட்டியலே எடுக்கிறாரு. இவ்வளோத்தையும் வந்து நான் என்ன கேட்குறேன், இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சிகள்லாம் ஏன்ப்பா நீங்கள் இவ்வளோ தூரம் வாய்ஸ் அவுட் பண்ணல? வாய்ஸ் அவுட் பண்ணாலும் ஏன் நடக்காமல் வச்சு நீங்கள் ஏன் நச்சரிக்கல? அந்த அத்தனை வருஷமாக கேட்காம இருந்துட்டு இப்போ தான் ஒருத்தர் வந்திருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவர் மாற்றுன்னு வந்தானே. இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகளும் அப்படி தான் சொல்லிட்டு அவங்களுக்கு மாற்றினாங்க, எங்களுக்கு மாற்றுறாங்கன்னு சொல்லிக்கிட்டே ஒரு 50-60 வருஷம் ஓட்டிட்டாங்க. இந்த 50 வருஷத்தில் என்னத்தை பண்ணாங்க? ஏன் நீங்கள் அவங்ககிட்ட கேட்கல? நீங்கள் என்ன இன்றைக்கி தான் புதுசாக எம்எல்ஏக்கெல்லாம் ஆகுறீங்களா? இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை ஆயிருக்கீங்க? இதில் அவர் திருமாவளவன் எம்பியாகவும் இருக்கிறாரு. அங்கே போய் வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டியதானே, எங்கள் மக்களுக்கு இது செய்யுங்க அதை செய்யுங்கன்னு. வாய்ஸ் அவுட் பண்ணியிருந்தாலும் நடக்கலை அப்படின்னா நச்சரிக்க வேண்டியதானே. ஏன்னா நீங்கள் வந்து மக்கள் சார்பாக தான் பேசுகிறீங்க, உங்களுக்காக பேசலை. ஆனால் உங்களுக்காக பேசுகிறீங்கன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க, நம்ம அதுக்குள்ளே போகல. உங்களுக்காக பேசுகிறீங்கன்னா உங்களுடைய அந்த இருப்பிடத்தை உறுதி செய்கிறதுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் மக்களுக்காக பேசும்போது இன்னும் உறக்க பேச வேண்டியதானே. அதனால் இத்தனை வருஷமாக தூங்கிட்டு இருந்த மாதிரியும் இப்போ தான் முழிச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரியும் பேசுகிறாரு வன்னியரசு அவர்கள். அதனால் இதெல்லாம் ஸ்டாலின் அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் அதுக்கு முன்னாடி இருந்த கருணாநிதி ஜெயலலிதா அவர்களை பிடிச்சி கேட்டிருக்கணும். ஏமா நீங்கள் தான் இத்தனை வருஷமாக நீங்கள் தான் இத்தனை வருஷமாக இங்கே ஆடிக்கிட்டு இருந்தீங்க, நாங்கள் வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் 2009 இனப்படுகொலை வேறு, இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது யாரோட ஆட்சியில்? முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் தான். அதனால் இந்த மாதிரி நிறைய கெடுதல்கள் திமுக ஆட்சியில் நடந்திருக்குது. அங்கே மத்தியில் காங்கிரஸ் இருந்திருக்கும். இந்த கூட்டணியே நமக்கு பிடிக்காது. இப்போ இந்த கூட்டணி உடஞ்சது மட்டும் இல்லாமல் தாவேக்கா கூட போய் அந்த காங்கிரஸ் சேர்ந்துருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த திமுகவும் வந்து அவர் சொன்ன மாதிரி அவர் என்னமோ ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருக்காரு தீய சக்தினா, அது உண்மையிலே தீய சக்தி தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த தீய சக்தியிலேருந்து வந்த எம்எல்ஏவோட ஆதரவு பெற்று தான் அவர் ஆட்சி நடத்துறதுனால அவங்க அதை திருப்பி கேட்குறாங்க. அது ஆப்வியஸ்லி கேட்க தானே செய்வாங்க. இந்த காலம் நிறையாமல் ஆங்கிலத்தில் பயன்படுத்தினா அதுக்காக மன்னிக்கும், சரிங்களா? சரி, நம்ம இவ்வளோ விஷயங்கள் சட்டமன்றத்தில் நடந்திருக்குது. இப்போ அவர் 2 கடிதம் எழுதியிருக்கிறார் பிரதமருக்கு. ஒன்று வந்து இந்த மீனவர்களை வந்து கைது செஞ்சுட்டாங்க இலங்கை இராணுவம். அதனால் வந்து இலங்கை கடற்படை அவங்கள வந்து விடுவிக்குங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. இந்த பருத்தியோட இறக்குமதி குறைங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் இந்த 1000 ரூபாய் இன்றைக்கி போட்டிருக்கிறாரு. அதாவது 1000 ரூபாய் யாருக்குன்னா இந்த மாணவிகளுக்கு போட்டிருக்கிறாரு 1000 ரூபாயை.
இந்த மகளிருக்கு கொடுக்க வேண்டியது பரிசீலனை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கு என்ன கூட்டம் கூட்டி பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த வெள்ளை அறிக்கை ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னாலும் அந்த வெள்ளை அறிக்கை தயாரிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் போட்டு இன்னைக்கு பேசிட்டு இருந்திருக்காரு. நிதி நிலைமை என்ன, நிதி அமைச்சரை பார்த்து நிதி நிலைமை என்ன, அந்த நிதி ஒவ்வொருக்கும் ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க அங்கே தலைமைச் செயலகத்தில். அந்த செக்ரட்டரி அந்த கூட்டங்கள்லாம் கூட்டி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காரு வெள்ளை அறிக்கை தயாரிக்கிறதுக்கு. இந்த வெள்ளை அறிக்கை வெளியில் வந்தால் தான் திமுக வண்டவாளம் வெளியில் வரும். திமுக இருந்த அந்த முதல்ல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்தார் நிதி அமைச்சராக. அப்புறம் அவர் ஏதோ ஒரு உண்மையை அவர் ஆடியோவில் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த போர்ட்ஃபோலியோவை பிடிக்கிட்டாங்க. அதெல்லாம் நேற்று சட்டமன்றத்தில் பேசியிருக்கணும். ஆமாம், ஏதோ 30,000 கோடி ஏதோ நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தீங்களாமே, அது என்னன்றதை நாங்கள் அந்த ஊழல் குற்றச்சாட்டை என்னன்றது, ஏன்னா உங்கள் அமைச்சர் தான் ஒரு ஆடியோவில் சொல்லியிருந்தாரு. அதை நாங்கள் விசாரித்து அந்த ஊழல் என்னன்றதை கண்டுபிடிச்சி அதை நாங்கள் சரி செய்கிறோம்னு சொல்லியிருந்தா உதயநிதி அவர்கள் அமைதியாக உட்காந்துருப்பாரு. அவங்கள எப்படி மடக்கணும்னு பேச தெரியாமல் இவர் அப்படியே பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாரு. சரி, அது அவங்களுடைய பிரச்சனை, நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். அது அவர் கவுண்டர் பண்ண தெரியல, அவர் அவங்க குற்றச்சாட்டெல்லாம் வாங்கிக்கிறாருன்னா வாங்கிட்டோம். அது நமக்கு அதை பற்றிய பிரச்சனை இல்லை. நம்ம முக்கியமாக நம்ம மக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இவங்க மேலே இருக்க ஊழல் குற்றச்சாட்டை என்ன பண்ண போகிறீங்க? ஒவ்வொரு அமைச்சர் மேலேயும் பொன்முடி அவர்கள் மேலே பிரச்சனை இருக்குது, அதாவது வழக்கு இருக்குது. நேரு அவர்கள் மீது வழக்கு இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லவே வேணாம், வீரதீரர், அவர் மேலே என்ன வழக்கு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள் மேலே வழக்குகள் இருக்குது. இந்த வழக்குகள்லாம் என்ன தோண்டி எடுத்து நானாக தான் தூசி தட்டி எடுப்பேன். ஏன்னா நமக்கு நிதி நிலைமை இங்கே மோசமாக இருக்குது. அப்படின்னா அவங்ககிட்ட தான் பணம் இருக்குது. அந்த பணம் அதுக்கான சோர்ஸ் எங்கன்னு கேட்டால் அவங்க சோர்ஸ் கொடுத்தா நம்ம சரிங்க. அப்புறம் சோர்ஸ் இல்லைன்னா நம்ம அது நம்ம சொல்ல வேண்டாம். நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றமும் அவங்களும் தான். நம்ம ஒரு மீடியேட்டர் தான் இருக்கணும். இதில் நம்ம போய் தலையிடக்கூடாது. அந்த வழக்குகளை எடுத்துகிட்டு போய் நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நீதிமன்றத்தையும் அவங்களே மோத விடணும். நம்ம வேடிக்கை பார்க்கணும், இனிஷியேட் பண்ணி விட்டு வேடிக்கை பார்க்கணும். அதை இந்த அரசு செய்யுமா? ஏன்னா இவரும் நம்ம என்ன சொல்கிறோம், இவர் தமிழர் கிடையாது, ஒரு தெலுங்கர் அப்படின்னு தான் சொல்கிறோம். அவங்களும் தெலுங்கராக இருக்காங்க. அவங்க முன்னாடி ஒரு நாடகத்தை போட்டு நாங்கள் எதிர்கட்சி மாதிரி செயல்படுறோம், ஆனால் இங்கே வழக்கெல்லாம் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இவர் எதிர்ப்பு தெரிவிக்காமல் நேற்று வெளிநடப்பு செஞ்சாரான்ற ஒரு சந்தேகம் வருது. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இவங்களுக்கு இடையில இருக்க மாட்டோம் அப்படின்றதுனால அப்படி செஞ்சாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னொரு தரப்புக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இவங்க ஏன் எதிர்த்து வாக்களிக்கல? பாஜக சேர்ந்தவங்களாம் அந்த கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எதிர்கட்சி தானே, எதிர்த்தவங்க வாக்களிக்க வேண்டியதானே, ஏன் வாக்களிக்காம போனீங்க? இப்போ என்னாச்சு? அதனால் எதிர்த்து வாக்களித்தவங்க வெறும் 22 பேர் தான். அது அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த அணியினர் மட்டும்தான் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. அந்த 22 ஆதரவு 144, நடுநிலை 5, மிச்சம் பூரா வெளிநடப்பு. இதில் அந்த மதிமுகவும் திமுகவோட சின்னத்தில் நின்னாலும் அவங்க திமுக இதனே போட்டாங்க. அதனால் இதுதான் இப்போ இருக்க சூழல். இப்போ அவங்க அந்த 61 பேரும் இதில் வாக்களிச்சிருந்தாங்கன்னா இது அப்படியே 83 அப்படி போயிருக்கும். அதாவது ஒரு சம அளவுக்கு இல்லைனாலும் ஒரு பெரும்பான்மை எதிர்ப்பு இருக்குன்னு காமிச்சிருக்கலாம். ஆனால் இவங்க எதிர்ப்பு காமிக்கல. அப்படிங்கும்போது ஏதோ டீலிங் நடந்திருக்குது. மற்ற இடங்களெல்லாம் சோஃபா டீலிங் நடந்திருக்குது, இவங்க கிட்ட மறைமுக டீலிங் நடந்திருக்குது அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா அங்கேயும் போயிருக்காருல, போயிட்டு பொன்னாடையெல்லாம் போத்திருக்கிறாங்க மஞ்சள் கலரில். இதெல்லாம் சந்தேகம் ஏற்படுது. இதுக்கு நீங்கள் எல்லாரையும் சந்திக்காமே இருந்திருக்கலாம். நீங்கள் சந்திக்கிறேன்ற பேரில் அதில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு. இதில் அந்த அணில் குஞ்சுகள்லாம் என்ன சொல்லுது, பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி எந்த தலைவரும் இதை செய்யவே இல்லை, எங்கள் தளபதி தான் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு, எங்கள் தளபதியோட சர்க்காரில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அந்த தளபதியோட சர்க்காரில் தான் புஷ்பா பட பாணியில் சில சம்பவங்கள் நடந்துருக்குது அப்படின்னு எதிர்கட்சியை சொல்கிறாங்க, நம்ம சொல்ல. அதனால் இது நீங்கள் சந்திச்சிருக்கவே வேண்டாம். இப்போ சந்தித்தது பிரச்சனை ஆயிடுச்சு. இது குதிரை பேரம்ன்றாங்க, ஏதோ டீலிங் நடந்திருக்குதுன்றாங்க, சோஃபா ஏன் போகுதுன்னு கேட்குறாங்க, திடீர்னு யாரோ முகமடி போட்டு வர்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால மக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கு நீங்கள் சந்திச்சிருக்காமல் எதுக்கு நான் தனி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்திருக்கலாம். நீங்கள் அதில் எந்த தப்பும் இல்லை. இந்த ஆதரவு தெரிவிக்கிறவங்க எம்எல்ஏ தானாகவே ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூட சண்டை. அவங்களே நம்ம இந்த போர்ட்ஃபோலியோவில் நம்ம இந்த உள்ள இந்த உங்க கூட சேர்ந்து அவங்ககிட்ட ஏதாவது அமைச்சரவை கிடைக்கணும், அவங்களா வாலண்டியராக வராங்க. அது வர்றப்போ வரைக்கும் வந்துட்டு போட்டுமே, அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டு முன்னாடி போனீங்க அப்படின்றத நம்மளோட கேள்வி. அவங்களே வரக்கு தயாராக இருக்காங்க, நீங்கள் ஏன் முந்திக்கிட்டு போனீங்க அப்படின்றத நம்மளோட கேள்வி. அந்த அமமுக